ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பழிவு செய்தவருக்கு அவரே மீட்பு தரும் பாதுகாப்பு. ஆண்டவரே மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, மீண்டும் ஒரு புதிய நாளிலே ஆண்டவர் சன்னிதானம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இறைவன் பல வழிகளிலே எங்களுக்கு வழங்குகின்ற நல்ல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறவும், தொடர்ந்தும் அவருக்கு வந்தவர்களாக பயணிக்கவும் திருப்பலியிலே மன்றாடுவோம். சிறப்பாக நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல கனி கொடுக்கின்ற மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற அழைப்பு இன்றைய நாளிலே சிறப்பாக எங்களுக்கு தரப்படுகிறது. என்ன நிலையிலே நாங்கள் வாழ்ந்தாலும் எங்களுடைய வாழ்விலே இருந்து நல்ல கனிகளை மற்றவர்களுக்கு கொடுத்து ஆண்டவருக்கு வந்தவர்களாக நாங்கள் பயணிக்கின்றோம் என்பதை உணர்ந்து வாழ திருப்பலியிலே மன்றாடுவோம். இன்று இந்த திருப்பலியிலே பின்வரும் கருத்துக்களை நினைத்து மன்றாடி திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ஜஸ்டின் விதுஷன், ஜூட் காஸ்டன், ஜூட் பிரவீன் என்பவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த வாழ்வு என்ற கொடைக்காக நன்றி கூறி ஆண்டவருடைய அருட்காவல் இவர்களுக்கு நிறைவாக கிடைக்க மன்றாடுவோம். இன்றைய நாளிலே திருமண நாளை நினைவு கூர்ந்து நன்றி கூறுகின்ற ஒரு தம்பதிகளுக்காக மன்றாடுவோம். இன்னும் ஒருவர் தன்னுடைய பிறந்த நாள் நினைவு கூர்ந்து நன்றி கூறுகின்றார். அசங்கார் ஷாலினி என்பவர்கள் இன்றைய நாளிலே திருமணம் என்ற அருட்சாதனத்திலே இணைந்து கொண்டுகின்றார்கள். இந்த திருமண அருட்சாதனம் நல்லபடியாக நடைபெற ஆண்டவருடைய அருட்துணையை மன்றாடுகின்றார்கள். இவருடைய தேவைகளும் நன்றிகளும் ஆண்டவனுக்கு ஏற்றதாக இருக்க திருப்பலியிலே சபிப்போம். இறந்து போன நீக்லஸ் மேரி, மரிய ரோஸ், செபஸ்டியான் ஜேசுதாசா மேரி தயானி 25வது வருடம், இசிதோர் ரீட்டம்மா, இசிதோர் நோபர்ட், எஸ்பீரியட் ராணி, சின்னப்பு அந்தோனி பிள்ளை ராஜசீலன், ரஞ்சித் சகாயராணி 14வது வருடம், ராசமணி மித்திரன், கல்யாணகுமார் டல்சி, பசியாம்பிள்ளை மன்னர் ஆண்டனி பட்டம்மா, மன்னர் ஆண்டனி துரை, டிவி மோகன், அருளானந்தம் சாமிநாதர் அன்னநாயகி, சாமிநாதர் ராயு, மிக்கேல் கபிரியல் மார்கரெட், முடியப்பு ராசகுமார், தேவதாஸ் லங்கா நாயகி 5ஆம் ஆண்டு, தேவதாஸ் வினோஷியா 15ஆம் ஆண்டு, பிலிப் சிவமாலை, பிலிப்ஸ் அலெக்சாண்டர், பிலிப் ரொசாரியோ, செபஸ்டியான் பிள்ளை திரேசம்மா, கிறிஸ்துராச அந்தோனியா பிள்ளை, வேதநாயகம் தேவநாயகம், வின்சென்ட் செல்வகுமார், குயின்டன் புவனேந்திரன், சேவியர் சுபாஜனா, மரியாம் பிள்ளை திரேசம்மா என்பவர்களுக்காக மன்றாடுவோம். இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தங்களுடைய மனித பலவீனத்தினாலே செய்து கொண்ட எல்லா பாவங்களையும் ஆண்டவர் இவர்களுக்கு மன்னிக்கவும், இவருடைய பிரிவினாலே துயருகின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க திருப்பலியிலே சபிப்போம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மாற எங்களுடைய தகுதியேற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனிதமரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பேரைய காலத்திலும் போற்றவும்
உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றை பிளரைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் திருமுன் அரசர் ஜோசபாத் உடன்படிக்கை செய்து கொண்டார். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் தலைமை குரு இல்கியா இல்தான் சப்பானை நோக்கி, ஆண்டவரின் இல்லத்தில் ஒரு சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்நூலை சப்பானிடம் கொடுக்க அவனும் அதை படித்தான். பின் எல்தன் சப்பான் அவரிடம் வந்து பதில் மொழியாக, அரசே, உம் அடியார்கள் கோவிலில் கிடைத்த பணத்தை சேகரித்து ஆண்டவரின் இல்லத்தில் வேலை செய்வோரின் மேற்பார்வையாளரிடம் கொடுத்து விட்டனர் என்று சொன்னான். மேலும் அவன் அரசரிடம், குரு இல்கியா என்னிடம் ஒரு நூலை கொடுத்துள்ளார் என்று கூறி அரசர் முன்னிலையில் அதை படித்து காட்டினான். அரசர் சட்ட நூலின் வார்த்தைகளை கேட்டதும் தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். பின் குரு இல்கியாவையும் ஷப்பானின் மகன் அகிக்மாமையும் மீக்யாவின் மகன் அக்கோரையும் எழுத்தன் சப்பானையும் அரச அலுவலன் அசாயாவையும் நோக்கி, அரசரிட்ட கட்டளை இதுவே, நீங்கள் போய் என்னை குறித்தும் மக்களை குறித்தும் ஜூதா முழுவதை குறித்தும் கண்டெடுக்கப்பட்ட நூலில் என்னை எழுதப்பட்டுள்ளது என்று ஆண்டவரின் திருவுளத்தை தெரிந்து வாருங்கள். ஏனெனில் இந்நூல் நமக்காக எழுதப்பட்டுள்ளவற்றிற்கு நம் மூதாதையர்கள் செவி கொடுக்கவும் இல்லை, அவற்றின்படி நடக்கவும் இல்லை. எனவே ஆண்டவரின் சினம் நமக்கு எதிராக கொழுந்துவிட்டு எரிகிறது என்றார். அரசது அழைப்புக்கு இணங்கி ஜூதேயாவிலும் எருசலேமிலும் இருந்த பெரியோர்கள் யாவரும் அவரிடம் வந்து குழுமினர். அப்பொழுது அரசரும் ஜூதா நாட்டினர் அனைவரும், ஜெருசலேம் குடிகள் அனைவரும், குருக்களும் இறைவாக்கினரும், சிறியோர் முதல் பெரியோர் வரை மக்கள் அனைவரும் ஆண்டவரின் இல்லத்துக்கு வந்தனர். அரசரோ ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருந்த யாவற்றையும் அவர்கள் காதில் விழுமாறு வாசித்தார். அரசர் தூணருகில் நின்று கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகவும் அவருடைய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைப்பிடிப்பதாகவும் அந்நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார். மக்களும் உடன்படிக்கைக்கு உட்பட்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக, ஆண்டவரேயும் விதிமுறைகளை காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரேயும் விதிமுறைகளை காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரேயும் விதிமுறைகளை காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரேயும் விதிமுறைகளை காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைப்பிடிப்பேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைப்பிடிப்பேன். ஆண்டவரேயும் விதிமுறைகளை காட்டும் வழியை கற்றுத்தாரும். உம் கட்டளைகளை காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஏனெனில் நான் அதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். உம் ஒழுங்குமுறைகளில் என் இதயம் நாட்டங்கொள்ளச் செய்யும். தன்னலத்தை நாடவிடாதேயும். ஆண்டவரேயும் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். வீணானவற்றை நான் பாராதபடி எண்களை திருப்பிவிடும். உம் வழிகளின் வாயிலாய் எனக்கு வாழ்வளித்தருளும். உம் நியமங்களை பெரிதும் விரும்பினேன். நீர் நீதியுள்ளவராயிருப்பதால் எனக்கு வாழ்வழியும். ஆண்டவரேயும் விதிமுறைகள் காட்டும் வழியை கற்றுத்தாரும். ஆண்டவரேயும் விதிமுறைகளை காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த தனி தருவார் என்கிறார் ஆண்டவர்.
அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நஞ்சு கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் நச்சு கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது. நல்ல கனி கொடாத எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். இவ்வாறு போலி இறைவாக்கினர் யார் என அவருடைய செயல்களை கொண்டு இனம் கொண்டு கொள்ளுவீர்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிலே அன்பான சகோதரங்களே, நல்ல மரமும் நல்ல கனியும் கெட்ட மரமும் கெட்ட கனியும் என்ற செய்தி எங்களுக்கு தரப்படுகிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மரமாக இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த மரத்திலே இருந்து எல்லோரும் எதிர்பார்ப்பது நல்ல கனிகளை. சுவையாக மாமரம் என்று சொன்னால் அந்த மாமரத்திலிருந்து காய்க்கிற கனிகள் எல்லாம் ருசியானதாக, நாவுக்கு இதமானதாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லாரும் விரும்புவோம். அவை அன்பான சகோதரங்களே, நாங்கள் அந்த கெட்ட விஷயத்தை விட்டுட்டு நேரடியாகவே உண்மையானது நல்லதை பற்றி காய்ச்சி கொள்வோம். நாங்கள் எல்லாரும் நிச்சயமாக நல்ல கனி கொடுக்கிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும். கூடாத கனி கொடுக்கிறவர்கள் எவருமே இருக்க முடியாத எங்களுக்குள்ளே. ஏனென்று சொன்னால் எல்லோரும் நாங்கள் ஞானஸ்தானத்தினாலே ஆண்டவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட நாங்கள், வாழ தெரிவு செய்து கொண்ட நாங்கள். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவருமே நல்ல கனி கொடுக்கிறவர்களாகத்தான் இருக்கவும். எப்படி நாங்கள் நல்ல கனி கொடுக்கலாம்னா, இன்றைய முதலாவது வாசகத்தில் பார்க்குறோம், இந்த அரசன் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுந்தார். அரசரோ ஆண்டவரின் இல்லத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை நூலில் எழுதப்பட்டிருந்த யாவற்றையும் அவர்கள் காதில் விழுமாறு வாசித்தார். அரச தூணருகில் நின்று கொண்டு ஆண்டவரை பின்பற்றி நடப்பதாகவும் அவருடைய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு கடைப்பிடிப்பதாகவும் அந்த நூலில் எழுதப்பட்டிருந்த உடன்படிக்கையின் சொற்களை நிறைவேற்றுவதாகவும் ஆண்டவர் திருமுன் உடன்படிக்கை செய்து கொண்டார். மக்களும் அவ்வுடன்படிக்கைக்கு உடன்பட்டனர். ஆகவே அன்பான சகோதரங்களே, நாங்கள் நல்ல கனிகள் கொடுக்கிறவர்களாக வாழுவதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் நியமங்களையும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் கடைப்பிடிக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவருடைய நியமங்களும் அவருடைய சட்டத்திட்டங்களும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அவைகளை நாங்கள் முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் கடைப்பிடித்தோம் என்று சொன்னால் நாங்கள் நல்ல கனி கொடுக்கிற மனிதர்கள் தான். ஆகவே நாங்கள் எல்லோரும் அப்படியானவர்களாக வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்பட வேண்டும். நாங்கள் எல்லோரும் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவராலே படைக்கப்பட்டவர்கள், அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள். ஆகவே அந்த கெட்ட கனி கொடுக்கிறதுக்குரிய எந்த வாய்ப்புமே அங்கே இல்லை. நாங்கள் எல்லோரும் நல்ல கனி கொடுக்கிறவர்களாகத்தான் இருக்கவும். ஆகவே நல்ல கனி கொடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்ன்றதான் அந்த முதலாவது வாசகம். கடவுளுடைய சட்டத்திட்டங்களை முழு உள்ளத்தோடு இதயத்தோடு கடைப்பிடித்தால் சரி. பவுலுடைய பாடலை வாசிக்கிறது போல, ஆண்டவரே உம் விதிமுறைகளை காட்டும் வழியை எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று நாங்கள் மன்றாடுறோம். இந்த வாழ்க்கையை நாங்கள் அமைப்பதற்கு ஆண்டவரே நீரே எங்களுக்கு கற்றுத்தார். உம்மை முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு முழு வலிமையோடு அன்பு செய்வதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று மன்றாடினோம்னு சொன்னால் நாங்கள் நல்ல கனி கொடுக்கிற மனிதர்களாக மாறலாம். ஆகவே
நாங்கள் எல்லோருமே நல்ல கனி கொடுக்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். ஆண்டவரை முழு உள்ளத்தோடு அன்பு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அவரே அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழுவதற்கு எங்களுக்கு அருளையும் ஆசீரையும் தருவார். அவர் எங்களுக்கு அந்த அருளையும் ஆசீரையும் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவருடைய இரக்கத்தை நாங்கள் மன்றாடுவோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் நல்ல கனி கொடுக்க வேண்டும். அதனால் இறைவனும் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். எங்களோடு வாழுகின்றவர்களும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆகவே நல்ல கனி கொடுக்கிறது எங்களுடைய இயல்பாக மாறுகின்ற பொழுது இறைவனும் மகிமைப்படுத்தப்படுவார். எங்களோடு வாழுகின்றவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த வாழ்க்கை நெறியை நாங்கள் வாழுவதற்கு இறைவனே எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று தொடருகின்ற திருப்பலியிலே மன்றாடி கொள்வோம். எழுந்து நின்று எங்கள் தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாம் உம்முடைய கட்டளைகளையும் சட்டங்களையும் கடைப்பிடித்து நல்ல கனி தரும் மரங்களாக நல்லவற்றை சிந்தித்து நல்லவற்றை செயல்படுத்த வேண்டிய ஞானத்தை எமக்கு அளித்திடவும் நாம் நேரிய வாழ்வின் வழியை கண்டுகொள்ளவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பிய வாழ்வுக்காக மன்றாடுவோம். நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழவும் எங்கள் அன்பு தியாகமாக மலர்ந்து மனம் வீசி பிறரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய உண்மை அன்பாக மாறவும் எம்மிடம் உள்ளவற்றை பகிர்ந்து வாழ வேண்டிய நல்ல உள்ளத்தை தந்தள்ள வேணும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தெய்வமே இறைவா, இன்றைய நாளில் இறந்து நினைவு கூறும் அனைத்து ஆன்மாக்களது குறை குற்றங்களையும் மன்னித்து உமது பிரசனத்தில் நிலையான அமைதியை கொடுத்தள்ள வேணும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சற்று நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே நாங்கள் செபிக்கின்ற கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்றவர்களை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய அருளினாலே அவர்கள் நல்ல கனி கொடுக்கின்ற மனிதர்களாக வாழ நீர் தேவையான அருளை கொடும். பல்வேறு விதமான நன்மைகளை உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு நன்றி கூறுகின்றவர்களை நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக திருமணம் என்ற அருட்சாதனத்தில் இணைந்து தங்களுடைய வாழ்விலே நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி கூறுகின்றவர்களை நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்து அவர்கள் உமாக்கு வந்த ஒரு குடும்பமாக இருக்க மன்றாடுகின்றோம். இன்னும் அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே திருமணம் என்ற அருட்சாதனத்தில் இணைந்து கொள்ளுகின்ற தம்பதியினை நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் எங்கிருந்தாலும் இறைவனுக்கு உமாக்கு வந்த ஒரு நல்ல குடும்பத்தை அமைத்து கொள்ள நீரே அவர்களுக்கு துணையாக இருக்கும். இறந்து போனவர்களுக்காக மன்றாடுகிறோம். இறந்த ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய இரக்கத்தினாலே மன்னித்து புது வாழ்வுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும். இறக்கின்றவருடைய பிரிவினாலே துயருகின்ற ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களை ஆறுதல் படுத்தியருளும். எனும் அன்பான ஆண்டவரே, எங்களுடைய இந்த ஆண்டிலே முதல் நன்மை பெறுவதற்காக ஆயத்தப்படுத்துகின்ற எல்லா சிறுவர்களையும் மாணவர்களையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்கள் சிறுபராயத்திலிருந்தே உம்மை அன்பு செய்கிற பிள்ளைகளாக உமாக்கு வந்த பிள்ளைகளாக இந்த காலத்திலே தங்களை உருமாற்றுவதற்குரிய பயிற்சியை நல்ல முறையிலே பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அவர்களையும் அவர்களை பயிற்சிவிக்கின்ற ஆசிரியர்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். எனும் அன்பான ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நாங்கள் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த அன்பிய வாழ்விலே பயணித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எடுக்கின்ற எல்லா திட்டங்களும் உமக்கு வந்ததாக இருக்க செய்தரலும். நாங்கள் ஒருவரை அன்பு செய்து மதித்து அவர்களுடைய வாழ்விலே அக்கறையுள்ளவர்களாக பயணிக்க எங்களுக்கு தேவையான அருளை தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசு உன் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொந்தமில்லை. பாவம் செய்தே இரத்தத்தில்
பாதத்தில் சுத்தமில்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. கண்களை நான் தந்திருப்பேன், கண்களுக்கோ பார்வையில்லை. கண்களை நான் தந்திருப்பேன், கண்களுக்கோ பார்வையில்லை. இறைவா உன் பாதத்தில் உள்ளத்தை நான் வைக்க உள்ளத்தில் ஞானமில்லை. காய்ந்தே போனேன், கண்ணீரும் கண்ணில் இல்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நெஞ்சுக்குள்ளே வந்துவிடு, நிம்மதியை தந்துவிடு. நெஞ்சுக்குள்ளே வந்துவிடு, நிம்மதியை தந்துவிடு. நேசிக்க வந்த என் நெஞ்சத்தை சுத்தம் செய், நெற்றிக்கு முத்தம் கொடு. நீ என்னை காணிக்கை பெற்றுக் கொடு. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசு உன் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதொன்றும் சொந்தமில்லை. பாவம் செய்தேன், இரத்தத்தில் சுத்தமில்லை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனைக்காகவும் உமது கை நின்றிருப்பதை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியேற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை மக்களித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழும்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையல்ல, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களே ஓசானா.
ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமாக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் மங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜசி ஞான பிரகாசம் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் மக்கு வந்தவராயிருந்த புனிதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித யாகப்பர், இலங்கையின் திருத்தூதரான புனித யோசேபாஸ் மற்றும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் விண்ணக தந்தையை பார்த்து மன்றாடுவோம். முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கரிமுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து அப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு அளித்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமலும் அது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பெறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்திலும் நல்ல நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் உம்மை காத்து நமக்கு நிலைவாழ் நடத்த. அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. உள்ளமே நீ நன்றி பேசு, சொந்தமாக்கினார் அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. சோலை மலர் பூக்குமோ, மேகமழை பெய்யுமோ, சூரியன் இல்லாமலே. சோலை மலர் பூக்குமோ, மேகமழை பெய்யுமோ, சூரியன் இல்லாமலே. சூழ்ந்த வாழ்விலே, பாவம் தோய்ந்த நெஞ்சிலே, இறைவன் அருள் வேண்டும். சோகம் சூழ்ந்த வாழ்விலே, பாவம் தோய்ந்த நெஞ்சிலே, இறைவன் அருள் வேண்டும். கலங்காதே என்று கண்ணீர் துடைத்து புது வாழ்வு என கழித்தார். அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் கண்களும் உண்மையை நம்புகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். ஆண்டவரே, உமது திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உம்மை கனிவுடன் கெஞ்சி கேட்கிறோம். இறை பெற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழுங்கள்.
நன்றி. ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. ஆஹா, ஒரு நிமிடம் உன்னருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதுமே நிறைவாம். விழிகளை மூடி உன்னை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதுமே நிறைவா. மொழியினை தாண்டி மனமுறவாட, மொழியினை தாண்டி மனமுறவாட, மகிழ்வினில் மிதப்பதுமே நிறைவா. ஏ நிறைவா. ஆஹா, ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் நிறைவா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனின் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனின் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தனின் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.